வணக்கம். ம். இது சிந்தனை செல்வம். ஆமா. நீங்க தினமும் 10-12 மணி நேரம் மாடா உழைக்கிறீங்க. உங்க முழு ஆற்றலையும் வேலையில முதலீடு செய்றீங்க. ஆனா மாத கடைசியில உங்க வங்கி இருப்பு மட்டும் உறைந்து போய் கிடக்கிறதா? எவ்வளவு பணம் வந்தாலும் ஒரு சிறு ஓட்டையுள்ள பாத்திரத்துல நீரை நிரப்புவது போல அது காணாம போகுதா? நிச்சயமா. நிறைய பேர் இத அவங்க வாழ்க்கையில தினமுமே சந்திக்கிறாங்க. உங்களை அறியாமலேயே உங்க வீடே பணத்தை வாசலுக்கு வெளியே தள்ளி கொண்டிருக்கிறது என்ற குறிப்புகளை படித்தபோது எனக்கே முதல்ல ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஆமா. இத கேட்கும்போது பலருக்கும் ஆச்சரியமாகவோ அல்லது கொஞ்சம் கேலியாகவோ கூட தோணலாம். ஆமா, வெறும் சுவர்களும் கூரையும் எப்படி நம்ம வங்கி இருப்பை தீர்மானிக்கும்னு தோணும் இல்லையா? கண்டிப்பா. பகுத்தறிவுள்ள மூளை அப்படி கேள்வி கேட்பது ரொம்ப இயல்புதான். ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற தரவுகள் அந்த பார்வையை முற்றிலுமா மாத்தக்கூடியவை. பல 100 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட பழங்கால வாஸ்து மற்றும் சித்தர்களோட குறிப்புகள். மற்றொன்று நவீன சுற்றுச்சூழல் உளவியல் மற்றும் அறிவாற்றல் அறிவியல் தொடர்பான சமீபத்திய கட்டுரைகள். ஆமா, இந்த 2 ஆதாரங்களையும் இணைத்து நம்ம வீட்டின் பௌதீக அமைப்பு எப்படி நம்ம செல்வத்தை ஈர்க்கிறது அல்லது முற்றிலுமா தடுக்கிறது அப்படிங்கறத தான் ஆழமா பார்க்க போறோம். இதையே நம்ம விவாதத்தின் முக்கிய நோக்கமா எடுத்துக்கலாம். மிக சரியான அணுகுமுறை. அதாவது பழங்கால ஞானம்னு சொல்லப்படுற விஷயங்களுக்கு பின்னால் உள்ள உளவியல் மற்றும் அறிவியல் காரணிகளை தேடுவதுதான் உண்மையான புரிதலை தரும். இத தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறு மர்மத்தை இங்கே உடைக்காம அப்படியே வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, அதென்ன மர்மம்? உங்க வீட்ல உள்ள ஒரு குறிப்பிட்ட திசையில நீங்க வச்சிருக்கிற ஒரு பெரிய கனமான பொருள் உங்க ஒட்டுமொத்த நிதி எதிர்காலத்தையும் நசுக்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வுகள்ல நம்ம கண்டறிந்த மிக முக்கியமான விஷயம். ஆஹா, இது பலருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை தரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அது எந்த பொருள் எந்த திசை அப்படிங்கறத சற்று பொறுத்திருந்து பாப்போம். மூளையை தூண்டும் அந்த மர்மம் அப்படியே இருக்கட்டும். அந்த மர்மம் வெளிப்படும் போது பலரும் தங்களோட வீட்டை ஒரு முறை சுத்தி பார்ப்பார்கள் என்பது உறுதி. நிச்சயமா. அந்த ரகசியத்துக்கு செல்றதுக்கு முன்னாடி திடீர்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. உங்க வீட்ல பயன்படுத்தாத பொருட்கள் எவ்ளோ இருக்குன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது பழுதான கடிகாரம், அணியாத பழைய உடைகள், அந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அதேதான். வேலை செய்யாத மின்னணு பொருட்கள், பழைய உடைகள். ஏன் இத கேக்குறேன்னா, நாம படிக்கும் இந்த குறிப்புகள்ல ஆற்றல் தேக்கம் என்ற ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. சித்தர்கள் இத ஆற்றல் தேக்கம்னு சொல்றாங்க. நவீன உளவியல் இத அறிவாற்றல் சுமை அல்லது மூளைக்கான சுமைன்னு சொல்லுது. அறிவாற்றல் சுமை. ஆமாம். நீங்க பயன்படுத்தாத ஒரு பொருள் உங்க வீட்டின் மூளையில் இருக்கும்போது அது வெறும் குப்பை கிடையாது. அது உங்க மூளையின் ஒரு சிறு பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுங்க. இது எனக்கு புரியல. என் பரன்ல இருக்கிற பழைய சூட்கேஸ் எப்படி என் மூளையை ஆக்கிரமிக்கும்? அது அங்க அமைதியா தானே இருக்கு. அது அங்க அமைதியா இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்க ஆழ்மனம் அப்படி நினைக்கல. நான் அத பத்தி நினைப்பதே இல்லையே. இது எப்படி தர்க்க ரீதியாக சாத்தியம்? உளவியல்ல ஜைகார்னிக் விளைவு அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு. அதாவது முடிக்கப்படாத செயல்கள் அல்லது தேவையற்ற பொருட்கள் நம்ம ஆழ்மனதில் ஒரு எச்சரிக்கையை எழுப்பிக் கொண்டே இருக்கும். ஓ, அப்படியா? நீங்க அந்த அறையை கடக்கும் போதெல்லாம் உங்கள் கண்கள் அந்த பழைய பொருட்களை பார்க்கும். உடனடியாக உங்கள் மூளை அதை சுத்தம் செய்ய வேண்டும் அல்லது அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும். ஆமா, ஆனா அடுத்த நொடியே நாளை பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி போடுவோம். சரியா சொன்னீங்க. இது நாளுக்கு நாள் உங்கள் ஆழ்மனதில் ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவரை எழுப்பி குற்ற உணர்வை உருவாக்கி புதிய சிந்தனைகளை தடுக்கிறது. ஓ, நீங்க சொல்வதை கேட்கும்போது எனக்கு ஒன்னு தோணுது. நம்ம திறன்பேசியில, அதாவது அலைபேசியில சேமிப்பு திறன் முழுவதும் நிறைந்து விட்டால் எப்படி ஒரு புதிய குறுஞ்செய்தி கூட உள்ளே வர முடியாதோ அதே போலதான் இதுவும், இல்லையா? மிக அற்புதமான ஒப்பீடு. நிறைவகம் நிரம்பிய ஒரு கருவியில எப்படி புதிய செயலிகளை திறக்க முடியாதோ அதே போல தேவையற்ற பொருட்களால் நிறைந்த வீட்ல புதிய வாய்ப்புகளை ஈர்க்கும் பிரபஞ்ச ஆற்றல் நுழைய முடியாது. அப்போ பார்வைக்கு தெளிவாக இல்லாத இடம் சிந்தனை தெளிவை முற்றிலுமாக அழித்துவிடும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. சிந்தனை தெளிவு இல்லாத ஒரு மனிதனால் எப்படி புதிய நிதி வாய்ப்புகளை கண்டறிய முடியும்? ஒரு மனிதன் என்னால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகரவே முடியவில்லை என்று உணர்கிறான் என்றால் அவனது வீட்ல கட்டாயம் தேவையற்ற பொருட்களின் குவியல் எங்கோ ஒரு மூலையில் அவனது ஆற்றலை முடக்கி வச்சிருக்குன்னு அர்த்தம். முற்றிலும் உண்மை. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, தேக்க நிலையை பற்றி புரிந்து கொண்டோம். ஆனா மாத கடைசியில பணம் வருவதும் தெரியவில்லை, போவதும் தெரியவில்லை என்று புலம்புபவர்கள் தான் இங்க அதிகம். ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஒரு பக்கம் பணம் வந்து கொண்டே இருக்கும், ஆனா வந்த வேகத்திலேயே செலவாகிவிடும். எவ்வளவு உழைத்தாலும் சேமிப்பு என்பது பூஜ்யமாகவே இருக்கிறது.
ஏன் இப்படி நடக்கிறது? இதைத்தான் நவீன பொருளாதார வல்லுநர்கள் சுழலும் கதவு நிலை என்று கூறுகிறார்கள். அதாவது பெரிய வணிக வளாகங்கள்ல சுழலும் கதவுகள் இருப்பதை பார்த்திருப்பீங்க. ஆமா, பாத்திருக்கேன். உள்ளே நுழைபவர்கள் ஒரு பக்கம் வருவார்கள், அதே வேகத்தில் மறுபக்கம் வெளியே சென்று விடுவார்கள். சிலரது வீட்டின் ஆற்றல் அமைப்பும் இப்படித்தான் சுழலும் கதவு போல மாறிவிடுகிறது. ஓ, வாய்ப்புகள் வந்தாலும் அது சேமிப்பாக மாறாமல் கரையும் வேதனை. ஆமாம், சித்தர்களின் வாஸ்து குறிப்புகள் இதற்கான விடையை வீட்டின் தென்கிழக்கு திசையில தேடச் சொல்றாங்க. தென்கிழக்கு என்பது நெருப்பு மூலை, பணப்புழக்கத்திற்கான முக்கிய இடமாகும். நெருப்பு மூளைக்கும் பணப்புழக்கத்திற்கும் என்ன சம்பந்தம்? இது கொஞ்சம் அதீதமாக தெரியவில்லையா? அப்படி தோணலாம், ஆனா பழங்காலத்துல சமையல் செய்ய நெருப்பு தேவை, அதனால தென்கிழக்குல சமையலறை வச்சாங்க, அவ்வளவுதானே. அதற்கும் வங்கி இருப்புக்கும் எப்படி முடிச்சு போட முடியும்? இதை மேலோட்டமாக பார்த்தால் அப்படித்தான் தோணும். ஆனா தர்க்க ரீதியாக பார்ப்போம். நெருப்பு என்பது எதை குறிக்கிறது? உந்து சக்தி, வேகம், தீவிரம் மற்றும் செயல்திறன். சரி. ஒரு தொழில் செய்ய அல்லது பணத்தை ஈர்க்க நமக்கு உள்ளுக்குள் ஒரு உந்து சக்தி வேண்டுமல்லவா? அதற்கான உருவகமே இந்த நெருப்பு மூலை. இந்த இடத்துல பலருடைய வீடுகள்ல நீல நிற வர்ணம் பூசியிருப்பாங்க. ஓ, நீல நிறமா? ஆமாம். அல்லது நீல நிற திரைச்சிலைகள், நீர்வீழ்ச்சி போன்ற புகைப்படங்கள், அல்லது நேரடியாக ஒரு மீன்தொட்டியை அங்கு வைத்திருப்பார்கள். நீர் என்பது நெருப்பிற்கு நேர் எதிர் மூலகம். ஒரு நிமிஷம் பொறுங்க. நீங்க சொல்வதை கேட்டால் நம்புவதற்கு கடினமாகவும் இருக்கிறது. என் வீட்டின் தென்கிழக்கு மூலையில ஒரு நீல நிற திரைச்சீலை இருந்தால் அது எப்படி என் உந்து சக்தியை அழித்து வங்கி கணக்கை காலி செய்யும்? அது ஒரு நல்ல கேள்வி. இது எந்த வகையில் அறிவியல் பூர்வமானது என்று விளக்க முடியுமா? கட்டாயம் விளக்கலாம். இதை நிற உளவியல் மற்றும் ஆழ்மன குறியீடுகள் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். நீல நிறம் அல்லது நீர் என்பது அமைதி, ஓய்வு மற்றும் தளர்வை குறிப்பது. சரி. ஆனா நெருப்பு மூளை என்பது சுறுசுறுப்பை கோரும் இடம். நீங்க காலையில சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய இடத்துல உங்க கண்கள் தொடர்ச்சியாக நீல நிறத்தையோ அல்லது நீர் அமைப்பையோ பார்க்கும்போது மூளைக்கு முரணான சமிக்ஞைகள் செல்கின்றன. ஆஹா, மூளை குழப்பமடைகிறது. ஆமாம், உங்களின் உந்து சக்தி அறியாமலேயே மட்டுப்படுத்தப்படுகிறது. ஆற்றல் முரண்படும்போது சிந்தனையில் ஒருவித சோர்வு ஏற்படுகிறது. நாம எடுக்கும் நிதி முடிவுகளும் தவறாகின்றன. இதைத்தான் பழங்கால நூல்கள் நீர் நெருப்பை அணைத்துவிடும், உங்கள் செல்வத்தின் வேகத்தை தடுத்துவிடும் என்று உருவகமாகச் சொன்னார்கள். அப்படியா? மிகச்சரியாக புரிந்து கொண்டீர்கள். அட, எவ்வளவு நுட்பமான விஷயம் இது! நமது கண்கள் காணும் ஒவ்வொரு நிறமும் பொருளும் நமது ஆழ்மனதின் நிதி முடிவுகளை பாதிக்கிறது என்கிறீர்கள். முரண்பட்ட உணர்வுகள் முரண்பட்ட செயல்களுக்கு வழிவகுக்கும். இதனால் வந்த பணம் கண்ணுக்குத் தெரியாமல் கரையும் என்பது மிக தெளிவான தர்க்கம். உண்மைதான். சரி, அந்த மர்ம முடிச்ச இப்போ அவிழ்த்து விடலாமா? ஆரம்பத்துல ஒரு கனமான பொருள் உங்க செல்வத்தை நசுக்குகிறது என்று சொன்னோம் அல்லவா? அந்த பொருள் எந்த திசையில இருந்தால் இந்த ஆபத்து நேர்கிறது? அதுதான் வடக்கு திசை. வடக்கு திசை என்பது புதிய நிதி வாய்ப்புகளுக்கும் தொழில் வளர்ச்சிக்குமான நுழைவாயில். நமது பண்டைய நூல்கள் இதை குபேர சக்தி பாயும் இடம் என்று குறிப்பிடுகின்றன. குபேர மூலை. ஆமாம், இந்த மிக முக்கியமான நுழைவாயில் சிலர் மிகப்பெரிய கனமான இரும்பு பீரோக்களையோ அல்லது இருண்ட நிறம் கொண்ட கனமான மரச்சாமான்களையோ வைத்து அடைத்து விடுகிறார்கள். ஏன் வடக்கு மட்டும் அவ்வளவு முக்கியம்? அந்த பெரிய பீரோவை மற்ற திசைகள்ல வச்சா பரவாயில்லையா? வாஸ்து சாஸ்திரம் வடக்க மட்டும் குபேர மூலை என்று ஏன் இவ்வளவு உயர்வாக பேசுகிறது? இதற்கும் ஏதாவது அறிவியல் காரணம் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்று காந்த விசை. பூமியின் காந்த விசை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாய்கிறது என்பதை அறிவியலும் ஏற்கிறது. ஆமாம், காந்த புலம். 2வது, புவியியல் அமைப்பின்படி வடக்கு திசையிலிருந்து வரும் சூரிய ஒளி மிகவும் மென்மையானது. அது கடுமையான வெப்பத்தை தராமல் வீட்டுக்குள் ஒரு சீரான தட்ப வெப்பத்தையும் மென்மையான வெளிச்சத்தையும் தருகிறது. ஓ, அந்த மென்மையான வெளிச்சம். ஆமாம், இந்த மிதமான வெளிச்சம் நமது கண்களுக்கும் மூளைக்கும் மிகவும் உகந்தது. இது மூளையின் செரட்டோனின் உற்பத்தியை சீராக்கி சிந்தனையில் அபாரமான தெளிவை கொடுக்கிறது. ஓஹோ, அப்படியென்றால் ஒரு வீட்டின் வடக்கு பகுதியை நாம இருட்டாக்கினாலோ அல்லது கனமான பொருட்களை வைத்து அடைத்தாலோ அந்த மென்மையான ஒளியையும் ஆற்றலையும் நாம தடுத்து விடுகிறோம். ஆமாம், அதுதான் நடக்கிறது. செல்வத்தை உள்ளே அனுமதிக்கும் வாசலிலேயே நாம் ஒரு பெரிய பாறையை வைத்து அடைப்பது போன்றது எது என்கிறீர்கள்? முற்றிலும் உண்மை. அந்த இடத்துல இருண்ட கனமான பொருட்களை வைக்கும்போது வீடு இயல்பாகவே இருட்டாகி விடுகிறது. வெளிச்சம் குறையும் போது மனிதனின் விழிப்புணர்வும் குறைகிறது. விழிப்புணர்வு குறைந்தால் நாம் கண்முன்னே வரும் புதிய தொழில் வாய்ப்புகளை அல்லது நிதி வாய்ப்புகளை நாம கவனிக்க தவறிவிடுவோம்.
குபேர சக்தி பாயும் இடத்தில் தடையை ஏற்படுத்துவது என்பது இதுதான். அது வரக்கூடிய அனைத்து புதிய செல்வ வாய்ப்புகளையும் வாசலிலேயே நசுக்கி வெளியே தள்ளிவிடுகிறது. மிகச்சரி. சரி, இதற்கான தீர்வு என்ன? குறிப்பா இந்த 2026ஆம் ஆண்டிற்கான பிரத்யேக தீர்வு ஏதேனும் உள்ளதா? காலச்சுழற்சிக்கு ஏற்ப நாமும் மாற வேண்டுமே. 2026ஆம் ஆண்டின் பஞ்சபூத சுழற்சியோடு நமது வீட்டை இணைக்க வேண்டுமென்றால் வடக்கு திசையை முழுமையாக காலியாக்க வேண்டும். அங்கிருக்கும் கனமான பொருட்களை அகற்றிவிட்டு அந்த இடத்தை மிகவும் லேசாக வெளிச்சமாக வைத்திருக்க வேண்டும். காலியாக்கிய பிறகு அந்த இடத்துல வேற எதையாவது வைக்கலாமா? அது வெறுமையாக இருக்க வேண்டுமா? வடக்கு திசை என்பது நீர் மூலகத்தோடு தொடர்புடையது. எனவே அங்கு சிறிய அளவில் நீர் நிரம்பிய ஒரு தூய்மையான குடுவை அல்லது மென்மையான நீல நிற பொருட்களை வைப்பது மிகவும் நன்று. ஓ, அந்த நீல நிறத்தை இப்போ வடக்கில் வைக்கலாம்னு சொல்றீங்க. ஆமா, இது ஓடும் நீரைப் போல புதிய வாய்ப்புகளை உங்க வாழ்க்கைக்குள் இருக்கும். அந்த மென்மையான ஒலியும் நீரின் அமைதியும் உங்க மூளைக்கு சிறந்த ஓய்வை கொடுத்து கூர்மையான முடிவுகளை எடுக்கச் செய்யும். இது எனக்கு நன்றாகவே புரிகிறது. வடக்கில் உள்ள தடையை அகற்றி பணத்தை வீட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம். தென்கிழக்கில் உள்ள நீல நிறத்தை அகற்றி பணப்புழக்கத்தின் வேகத்தை சீராக்கிவிட்டோம். ஆனா வந்த செல்வம் நிலைத்து நிற்க வேண்டுமே. ஒரு மரம் உயரமாக வளர வேண்டுமென்றால் அதன் வேர் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அதே அளவுக்கு அதன் அடித்தளம் பலமாக இருக்க வேண்டும். அந்த ஸ்திரத்தன்மைக்கு என்ன செய்வது? வந்த செல்வம் நிலைத்து நிற்க நாம செய்ய வேண்டிய மாபெரும் மாற்றம் வீட்டின் தென்மேற்கு திசையில் இருக்கிறது. தென்மேற்கு மூலை என்பது பூமியின் தன்மை கொண்ட இடம், அதாவது மண் மூலகத்தை குறிக்கும் இடம். ஓ, நிலத்தன்மை. ஆமாம், வடக்கிலிருந்து வரும் ஆற்றல் வீட்ல தங்கி நிலை வர வேண்டும் என்றால் அது இந்த தென்மேற்கு திசையில்தான் சேமிக்கப்பட வேண்டும். அதாவது வடக்கிலிருந்து அந்த கனமான பீரோக்களை இங்கே வைக்க சொல்றீங்களா? மிகச்சரியாக பிடித்தீர்கள். எந்த கனமான பொருட்கள் வடக்கில் இருந்தால் தடையோ அதே கனமான மரச்சாமான்கள் அல்லது இரும்பு பெட்டகங்கள் வீட்டின் தென்மேற்கு திசையிலிருந்தால் அது ஆசீர்வாதமாக மாறும். ஆஹா. மண்ணாலான கனமான பொருட்களை அங்கு வைப்பது இன்னும் சிறப்பு. இந்த எடை வீட்டின் ஆற்றலை நிலைநிறுத்தும். இதற்கான அறிவியல் பூர்வமான அல்லது உளவியல் ரீதியான காரணம் என்ன? தென்மேற்கு மட்டும் ஏன் கனமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு இன்னும் முழுமையாக விளங்கவில்லை. பழைய கட்டடக்கலையில் வெப்பத் திணிவு என்றொரு கர்த்தாக்கம் உண்டு, அதாவது தெர்மல் மாஸ். தென்மேற்கு திசைதான் பிற்பகல் சூரியனின் கடுமையான நேரடி வெப்பத்தை அதிகம் வாங்கும் பகுதி. சரி. அந்த பகுதியில சுவர் தடிமனாகவோ அல்லது கனமான பொருட்கள் இருந்தாலோ அது அந்த வெப்பத்தை உறிஞ்சி வீட்டின் ஒட்டுமொத்த வெப்பநிலையை சீராக வைத்திருக்கும். இது வீட்டின் அமைதிக்கான அறிவியல். அப்போ உளவியல் ரீதியா? இரண்டாவதாக உளவியல் ரீதியாக பார்ப்போம். நீங்க அமர்ந்திருக்கும் இடத்தின் பின்புறம் அல்லது தென்மேற்கு மூலை மிகவும் கனமாகவும் உறுதியாகவும் இருப்பது உங்களுக்கு ஆழ்மனதில் ஒரு பாதுகாப்பான உணர்வை தருகிறது. இதை கேட்பதற்கு மிகவும் தர்க்க ரீதியாக இருக்கிறது. ஒரு பக்கம் எடை குறைந்து மென்மையான வெளிச்சம் உள்ளே நுழைகிறது, மறுபக்கம் ஒரு பெரிய மலை போல எடை அதிகமாகி அந்த ஆற்றலை தடுத்து நிறுத்தி சேமிக்கிறது. ஆமாம், ஒரு வலுவான அரண் நமக்கு பின்னால் இருக்கிறது என்ற உணர்வு வரும்போது மனிதனுக்கு பயம் போய்விடும். பயமில்லாத நிலையில்தான் மனிதனால் செல்வத்தை சேமிக்க முடியும். கண்டிப்பா. இது வீட்டின் ஆற்றலை பூமிக்கடியில் வேர்விடச் செய்கிறது. இப்படி தென்மேற்கு திசையை கனமாக வைத்திருப்பது குடும்ப உறுப்பினர்களிடையே தேவையற்ற பதற்றத்தை தடுத்து சிந்தனையில் ஒரு தெளிவையும் முடிவெடுப்பதில் ஒரு ஸ்திரத்தன்மையையும் கொடுக்கிறது. அப்போ அந்த சுழலும் கதவு நிலை முற்று பெற்று வந்த பணம் நிலைத்து நின்று வளரத் தொடங்கும். நிச்சயமா. இது உண்மையிலே ஆச்சரியமளிக்கிறது. வாஸ்து என்றாலே வீட்டை இடித்து கட்டுவது என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு வெறுமனே பொருட்களின் இடமாற்றமும் அந்த பொருட்கள் நமது மூளையில் ஏற்படுத்தும் உளவியல் தாக்கமும் தான் உண்மையான வாஸ்து என்பது ஒரு பெரிய திறப்பாக இருக்கும். ஆமா. சரி, ஒரு இயந்திரத்தை சரி செய்தால் மட்டும் போதாது, அதற்கு தினமும் எண்ணெய் விட வேண்டுமே. அந்த வகையில் வீட்டின் பொருட்களை மாற்றி வைத்து விட்டால் மட்டும் போதுமா? தினமும் நாம செய்ய வேண்டிய சிறு பழக்கங்கள் ஏதேனும் உள்ளதா? இது ரொம்ப அற்புதமான கேள்வி. நாம் செய்த இந்த மாற்றங்களை நீண்ட காலத்திற்கு உயிர்ப்புடன் வைத்திருக்க சித்தர்கள் காட்டிய வழியில சில தினசரி சிறு பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். அது என்ன பழக்கங்கள்? தினமும் காலை சூரிய உதயமாகும் நேரத்துல வீட்டின் ஜன்னல்களை திறந்து சரியான வெளிச்சமும் காற்றும் உள்ளே வருவதை உறுதி செய்ய வேண்டும். சூரிய ஒளி என்பது வெறும் வெளிச்சம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் உயிராற்றல் மற்றும் நமது உடலின் உயிரியல் கடிகாரத்தை சீராக்கும் ஒன்று. சரியா? மிகச்சரி. காலையில சூரிய ஒளி வீட்டுக்குள் நுழையும் போது
வீட்டிலுள்ள தீய நுண்கிருமிகள் அழிவதோடு மட்டுமல்லாமல் மனித மனதிற்கு அபரிமிதமான நேர்மறை எண்ணங்கள் கிடைக்கின்றன. அருமை. வீட்டை சுத்தம் செய்யும்போது கவனிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான நுட்பம் இருக்கிறது. வீடு துடைக்கும் நீரில் சிறிது கல்லுப்பை கலந்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். ஒரு நிமிஷம். கல்லுப்பிற்கும் செல்வத்திற்கும் என்ன தொடர்பு? வெறும் தரைய துடைப்பதால் எப்படி ஆற்றல் மாறும்? இதற்கு பின்னால் ஏதேனும் வேதியியல் காரணம் இருக்கிறதா? கல்லுப்பு என்பது இயல்பாகவே எதிர்மறை அயனிகளை உருவாக்கும் தன்மை கொண்டது. மூடிய வீட்டின் காற்று பாசிட்டிவ் அயனிகளால் நிறைந்து ஒருவித மனச்சோர்வை ஏற்படுத்தும். சரி. நீங்க கல்லுப்பு கலந்த நீரால் தரையை துடைக்கும்போது அது காற்றில் உள்ள தூசு மற்றும் தேங்கியுள்ள எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி காற்றை சுத்தப்படுத்துகிறது. சுத்தமான காற்று தூய்மையான மற்றும் அமைதியான மனநிலையை தரும். ஓ, இது வீட்டின் நிதி ஒளிவட்டத்தை தினமும் புதுப்பிக்கிறதுன்னு சொல்றீங்க? ஆமாம் ஆமாம். இது எனக்கு நன்றாக புரிகிறது. காலை நேரத்துல இந்த செயல்களை செய்து வீட்டின் ஆற்றலை மீட்டெடுக்கிறோம். இரவில் தூங்கும் முன் செய்ய வேண்டிய பழக்கங்கள் ஏதேனும் உள்ளதா? இரவில் தூங்கும் முன் வீட்ல செல்வம் நுழைவதற்கான பாதைகள் தடையின்றி உள்ளதா என்பதை ஒருமுறை கவனித்து உறுதி செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பாதைகள் தடையின்றி இருக்கணுமா? அதாவது எப்படி? அதாவது வீட்டின் முன் வாசல் அருகிலோ அல்லது வடக்கு திசையிலோ அன்று பயன்படுத்திய காலணிகள் சிதறி கிடக்கிறதா அல்லது தேவையற்ற பொருட்கள் வழியை அடைத்து கொண்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் தூங்கும் முன்பே அதை சரி செய்துவிட்டு உறங்கச் செல்ல வேண்டும். தூங்கும் முன் வீட்டை சுத்தப்படுத்துவது ஏன் இவ்வளவு முக்கியம்? காலையில எழுந்து அதை செய்து கொள்ளலாமே. நாம முன்னரே பேசிய அந்த அறிவாற்றல் சுமைதான் இங்கும் வருகிறது. மூளைக்கு முடிக்கப்படாத எந்த வேலையையும் இரவில் விட்டுச் செல்லக்கூடாது. ஓ, அந்த ஜைகானிக் விளைவு. சரியா சொன்னீங்க. ஒரு சுத்தமான நேர்த்தியான வாசலை பார்த்துவிட்டு தூங்கச் செல்லும்போது மூளைக்கு அமைதி கிடைக்கிறது. மறுநாள் காலையில நீங்க எழும்போது சிதறி கிடக்கும் காலணிகளை பார்த்தால் உங்க அன்றைய நாளின் முதல் உணர்ச்சியே எரிச்சலாக இருக்கும். ஆமா, அது உண்மைதான். எரிச்சலோடு ஒரு நாளை தொடங்கக்கூடாது. ஆனா சுத்தமான வாசலை பார்த்தால் அது புத்துணர்ச்சியாக இருக்கும். இது பிரபஞ்சத்திற்கு நாம கொடுக்கும் ஒரு செய்தி. நான் செல்வத்தை வரவேற்க தயாராக இருக்கிறேன் என்பதுதான் அந்த செய்தி. எவ்வளவு ஆழமான சிந்தனை! பொருட்களை எங்கே வைக்கிறோம் என்பதில் தொடங்கி, அந்த பொருட்கள் நாம அறியாமலேயே நமது மனநிலையை எப்படி மாற்றுகின்றன, நமது விழிப்புணர்வை எப்படி கட்டுப்படுத்துகின்றன என்பது வரை எல்லாமே ஒரு சங்கிலி தொடராக இணைந்திருக்கிறது. ஆமாம். ஒரு வீட்டின் அமைப்பு நமது செல்வத்தை இவ்வளவு ஆழமாக தீர்மானிக்கிறது என்பது எனக்கு புதிய திறப்பாக இருக்கிறது. இந்த குறிப்புகளிலிருந்து நாம புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், வெளி உலகத்திற்கும் உள்ளுலகத்திற்கும் உள்ள தொடர்புதான். புற உலகில் நாம் செய்யும் ஒவ்வொரு சின்னஞ்சிறு மாற்றமும் நமது அக உலகிலும் நமது மூளையின் செயல்பாட்டிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதை சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாஸ்து என்ற பெயரில் மிக தெளிவாக கூறிவிட்டார்கள். நவீன அறிவியல் அதை இப்போதுதான் உளவியல் ரீதியாக நிரூபித்து வருகிறது. இதை வைத்து பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது. நம்மைச் சுற்றியுள்ள பௌதிக இடமே நமது செல்வத்தை இவ்வளவு ஆழமாக தீர்மானிக்கிறது என்றால், நமக்குள் இருக்கும் மனம் என்னும் இடத்தில் தேங்கியுள்ள எதிர்மறை எண்ணங்கள், பழைய வடுக்கள், மன்னிக்க முடியாத கோபங்கள் நமது வாழ்க்கையை எவ்வளவு தூரம் தடுத்துக் கொண்டிருக்கும்? ரொம்ப அற்புதமான கேள்வி. உங்க அகமும் புறமும் தூய்மையாகும்போது பிரபஞ்சம் தன் செல்வக் கதவுகளை உங்களுக்காக திறக்கும் என்பதுதான் இதன் உண்மையான அர்த்தமாக இருக்கும். மிக அருமையான முடிவுரை. வெளியுலகில் செய்யும் இந்த வாஸ்து மாற்றங்கள் நமது மனதிற்குள் நடக்கும் மாற்றங்களுக்கான ஒரு தூண்டுதல்தான். வீட்டின் தடைகளை நீக்கும்போதே மனதின் தடைகளும் நீங்கி ஒரு மனிதன் முழுமையான செழிப்பை நோக்கி பயணிக்கத் தொடங்குகிறான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தால், அடுத்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை தடுக்கிற இன்னொரு மறைந்த உண்மையை பார்க்க போகிறோம். ஆமாம், அதை தவறவிடாதீர்கள். கண்டிப்பா. சிந்தனை செல்வம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையுடன்.